ஹாய், உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீ யூபிஎஸ்சிக்கான யூடியூப் கிளாஸஸில் வெல்கம். நான் சந்தோஷ். இந்த சேனலில் யூபிஎஸ்சிக்கான கிளாஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற கிளாஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜியோகிராஃபியில் வந்து நம்ம யூபிஎஸ்சிக்காக எவ்வளோ புக்ஸ் படிக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ சாப்டர்ஸ் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், எவ்வளோ தான் வந்து நம்ம புக் வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும், எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் யாருன்னா பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு பாத் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஜியோகிராஃபி வந்து எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி எண்டு பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி புக் லிஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிய வரும். அதே மாதிரி ஆல்ரெடி யாருன்னா நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும், இன்னும் எவ்வளோ தான் பெண்டிங் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது, நம்ம வந்து சிலபஸ் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுவோமா இல்லையான்னுட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்டுமே வந்து கிளியர் ஆகும். ஸோ வாங்க நம்ம போகலாம். ஸோ புக் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து புக்கோட இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ புக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜியோகிராஃபிக் ரெஃபர் பண்ணால் போதும். இதிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். வேணா நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பருமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மெயினாக வந்து என்சிஆர்டி, எந்த என்சிஆர்டி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே நான் டிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து 11th என்சிஆர்டி. ஓகே, ஸோ இது வந்து 11th என்சிஆர்டி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 11th என்சிஆர்டி. ஸோ 11th வந்து 2 என்சிஆர்டி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட். ஸோ இந்த 2 புக்கு இருக்குது 11th என்சிஆர்டியில். நீங்கள் இந்த 2 புக்குமே வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியோகிராஃபி வந்து நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். சரி, ஓகே. எந்த புக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த புக்கில் இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி 11th என்சிஆர்டி இந்த புக்கில் இருந்தால் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ புக்குன்னு கூட வந்து சொல்லுவாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிசிலியாங்குமே வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த ஜிசிலியாங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில். ஸோ இது வந்து நீங்கள் செப்பரேட்டாக வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து புக் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பட் மெஜாரிட்டியாக வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா நீங்கள் எந்த புக்குமே வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் ஃப்ரீயாகவே இருக்குது. ஓகே, அதுவும் இல்லாமல் நான் நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ்மே வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இந்த புக்கு இருக்குல்ல 11th புக்கு, ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நம்ம சேனலில். நான் வந்து அதோட பிடிஎஃப்மே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, கிளாஸ் பிடிஎஃப். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பண்ணாலே போதும். ஸோ அதனால் நீங்கள் புக் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ண போகாதீங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த புக் ஸ்டார்ட் பண்ணோம், இந்த புக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இது கூடவே ஜிசிலியாங்குமே வந்து படிக்கணும். ஸோ இதை செப்பரேட்டாக, ஓகே, ஸோ இந்த புக்கு இருக்குல்ல, இந்த புக்கை செப்பரேட்டாக, ஜிசிலியாங்க செப்பரேட்டாக வந்து நீங்கள் படிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியும் ஜிசிலியாங்கும் நீங்கள் ஒன்றா படிக்கணும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் வந்து ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி, வேர்ல்டு ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷன், ஒரு ஹியூமன் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் இல்லாமல் வந்து இருக்க முடியாது. ஓகேவா. ஸோ லேண்ட் இல்லாமல் வெறும் தண்ணியிலே போய் வாழுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா வாழ முடியாது. டன். நெக்ஸ்ட்டு வந்து லேண்டுக்கு அப்புறமா வந்து தண்ணி. ஒரு லேண்டு மட்டும் கொடுத்துட்டு ஒரு மனுஷனை வந்து தண்ணி இல்லாமல் வாழ சொன்னிங்கன்னா வாழ முடியாது. ஓகே, ஸோ மனுஷன் மட்டும்ட்டு இல்லை, மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இல்லாமல் வாழ முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேண்டு வாட்டர் ரெண்டுமே இருக்குது. ஆக்சிஜன், ஓகே, ஸோ அட்மாஸ்பியர் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வாழ முடியாது. ஸோ இது 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இது 3மே இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து நம்ம லைஃப்பை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ என்விரான்மெண்ட், ஸோ இது 3மே இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்டுன்னு கூட வந்து சொல்ல முடியும். ஸோ அதனால் இது 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இது 3த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேர் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ லேண்ட், நம்ம வந்து இந்த லேண்ட் ரிலேட்டடாக படிப்போம்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜியோமார்ஃபாலஜின்னு சொல்லுவாங்க. அதே நம்ம ஓஷன் ரிலேட்டடாக படிப்போம்ல, அதுக்கு வந்து ஓஷனோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அதே அட்மாஸ்பியர் ரிலேட்டடாக படிக்கிறது வந்து நம்ம கிளைமேட்டாலஜின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது 3த்தையும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிசிலியாங்லேயும் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த புக்கில் தான் படிக்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் சாப்டர்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா
அவங்க இந்த ஆர்டர் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த புக்கு ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சாப்டரை வந்து நீங்கள் மறந்துடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சாப்டருமே வந்து நீங்கள் மறந்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜியோகிராஃபி எஸ் ஏ டிசிப்ளின்ட்டு இருக்குல்ல, டச்சே வந்து பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஒரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் அர்த், இதை வந்து நீங்கள் மறந்துடணும் இப்போதைக்கு. ஓகே, ஸோ அர்த் வந்து எப்படி உருவாச்சுன்ட்டு வந்து நீங்கள் மறந்துடணும். இந்த ஜியோகிராஃபி ஆஸ் ஏ டிசிப்ளின் இதுவுமே வந்து நீங்கள் மறந்துடணும். அப்போ நீங்கள் எதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்டீரியர் ஆஃப் த அர்த்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், நீங்கள் வந்து ஒரு பிகினர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து அர்த்து பற்றி வந்து ப்ராப்பராக எதுவுமே தெரியாது. ஓகே, ஸோ அது தெரியாமல் வந்து நம்ம அர்த்து எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம போனோன்னா சுத்தமாக வந்து புரியாது. அதே மாதிரி ஜியோகிராஃபி ஆஸ் ஏ டிசிப்ளின்னா இப்போதைக்கு வந்து நம்ம சிலபஸில் இருக்கிற ஜியோகிராஃபி வந்து ப்ராப்பராக தெரிஞ்சிக்கல. இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக எந்தெந்த ஜியோகிராஃபி இருக்குது, அதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க, அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போனோம்னா அதுவும் வந்து சுத்தமாக புரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த புக் ஓப்பன் பண்ணோடனே பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த 2 சாப்டரை வந்து டிலீட் பண்ணிவிட்டு இன்டீரியர் ஆஃப் த அர்த்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம அர்த்துக்குள்ளே வந்து எப்படி இருக்குது, அர்த்துக்குள்ளே வந்து எப்படி காலியாக இருக்கா, மண் இருக்கா, கல் இருக்கா, லாவா நெருப்பு இருக்கா. ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குல்ல, அது இருந்தால் எந்த மாதிரி இருக்குது, எதனால் இருக்குது, அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அர்த்துக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவொடனே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓஷன் அண்ட் காண்டினென்ட்ஸ். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஓஷன்ஸ் பற்றியுமே வந்து தெரிஞ்சுப்போம். ஓஷன்ஸ் வந்து எப்படி உருவாச்சு. ஓகே, ஸோ ஓஷன் வந்து எவ்வளோ டெப்த்தாக இருக்குது, என்ன டீட்டெயில், இதெல்லாமே வந்து லைட்டாக தான் தெரிஞ்சுப்போம். டீட்டெயிலாக வந்து ஓஷன்ஸ் பற்றி போக மாட்டோம். பட் ஓஷன் எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். டன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதிலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியெல்லாம் கூட வரும். இதிலே இந்த காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியெல்லாம் கூட நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜியோமார்ஃபிக் ப்ராசஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஜியோமார்ஃபிக் ப்ராசஸில் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ அர்த்தை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு சாப்டரில் இன்டீரியர் ஆஃப் த அர்த்தில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், அர்த்துக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அர்த்துக்குள்ளே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஷனெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஜியோமார்ஃபிக் ப்ராசஸில் வந்து அர்த்து மேலே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மவுண்டனாக இருக்கட்டும், பிளாட்டூவாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 6 இதில் வந்து லேண்ட் ஃபார்ம் அண்ட் தேர் எவல்யூஷன். ஸோ இப்போ அர்த்துக்குள்ளே வந்து மவுண்டைன் அதெல்லாம் உருவாயிடுச்சு. பட் அது மட்டுமா இருக்குது இல்லை, நீங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட்டர் ஃபால்ஸ் இன்னும் நிறைய லேண்டோட வடிவங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் டெசர்ட்டுக்கு போனீங்கன்னா டெசர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மஷ்ரூம் ராக்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்படி குட்டிஸாக இருக்கும் பாட்டமில், மேலே வந்து இப்படி பெருசாக தெரியும். ஸோ அந்த மாதிரி எப்படி அந்த ராக்ஸோட வடிவங்களெல்லாம் உருவாச்சு, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எப்படி உருவாச்சு, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ தண்ணி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பாம்பு மாதிரி வளைஞ்சு போகும். ஓகே, ஸோ அது வந்து மியாண்டரிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தண்ணி வந்து எதுக்கு அந்த மாதிரி போகுது, இதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த லேண்ட் ஃபார்ம்ஸில் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இவ்வளோத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜியோமார்ஃபாலஜி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். நம்ம வந்து லேண்டு பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது கூடவே வந்து நீங்கள் ஜிசி லியாங்களும் பார்க்கணும். ஜிசி லியாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கணும். ஜிசி லியாங் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இன்டீரியர் ஆஃப் த அர்த் நீங்கள் என்சிஆர்டியில் படிச்சிங்கன்னா டக்குன்னு ஜிசி லியாங் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஜிசி லியாங்குமே வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ மீன்ஸ் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் இதுதான் வந்து ஒரு மெத்தடுன்னுட்டு. பட் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸி ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சேனலில் நான் வந்து ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஜிசி லியாங்கும் என்சிஆர்டியும் சேர்த்து கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்க போனால் இந்த புக்கு வந்து ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம சேனலில். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்கிறத வந்து ஃபஸ்ட்டு கேட்டுங்க. என்னென்ன படிக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குன்னுட்டு கேட்டுட்டு சிம்பிளாக போய்ட்டு நம்மளோட சேனலில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டை வந்து அக்சஸ் பண்ணி ஒரு கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வேலை மிச்சம். அதிலே வந்து நான் ஜிசி லியாங் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் வைஸாக கூட காமிச்சிருக்கேன். ஸோ உங்களோட முக்கால்வாசி வேலை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிம்பிள் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ண வேண்டிய வேலை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேலை. டன். ஸோ இப்போ வந்து நம்ம கிளைமேட்டாலஜிக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிடும். ஸோ இதில் வந்து 7th சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா கம்போசிஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அர்த்தை வந்து பார்த்து முடிச்சிட்டிங்க. இப்போது அர்த்துக்கு மேலே போனால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இவ்வளோ நேரம் வந்து அர்த்தை பற்றி தெரிஞ்சுக்கினீங்க, அர்த்தில் மலை எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கினீங்க, அர்த்தில் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கினீங்க. இப்போ வந்து அர்த்துக்கு மேலே ஸோ இந்த அட்மாஸ்பியர் இங்கே வந்து என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள்
தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8th சாப்டர். 8th சாப்டரில் வந்து சோலார் ரேடியேஷன், ஹீட் பேலன்ஸ் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ இந்த சாப்டரில் சன்லேருந்து வரக்கூடிய ஹீட். ஸோ சன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வருது. நீங்கள் எப்போனா வந்து யோசிச்சிருக்கீங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ஸோ அதில் பெட்ரோல் போட்டு தான் நீங்கள் அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அந்த பெட்ரோல்லேருந்து எப்படி எனர்ஜி வருது? அந்த பெட்ரோலுக்கு வந்து யார் எனர்ஜி கொடுத்தாங்க? ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்லேருந்து தான் வந்து இந்த எனர்ஜி வரக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம மனுஷங்களை எடுத்துங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எனர்ஜி இருக்குது. எனர்ஜி மீன்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோம், பேசுகிறோம், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எனர்ஜி தேவை. நம்மளுக்கு எனர்ஜி எப்படி வருது? ஃபுட்டுலேருந்து வருது. ஃபுட்டுக்கு எனர்ஜி எதுலேருந்து வருது? சன்லேருந்து வருது. வித்தவுட் சன்லைட் பிளான்ட் எல்லாமே வந்து நீங்கள் க்ரோ ஆகிறது பார்க்க முடியுமா? முடியாது, ரேர். ஓகே, ஸோ அதனால் சன் தான் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் எனர்ஜி. சன்லேருந்து அந்த ஹீட் வருதுல்ல, ஸோ அந்த ஹீட்டை வந்து நம்ம மெயினாக பார்ப்போம். எந்த மாதிரி வந்து அர்த்துக்குள்ளே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. ஓகே, ஸோ அர்த்தில் வந்து எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, திருப்பி அர்த்து வந்து அது எப்படி வெளியேற்றுது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். சன்னோட ஹீட்டு அர்த்தில் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, திருப்பி அதை அர்த்தை வந்து எப்படி திருப்பி ரிட்டர்ன் அனுப்புது. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஹீட் பேலன்ஸ் இதில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ண போகாதீங்க. ஏன்னா என்னோடய ரெக்கமெண்ட் அது. நீங்கள் வந்து நம்ம கிளாஸை ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் இது. ஓகே, ஏன்னா ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண வந்து உங்களுக்கு தேவை. ஸோ அதை வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா வந்து அட்மாஸ்பரிக் சர்க்குலேஷன் அண்ட் வெதர் சிஸ்டம்ன்ற சாப்டர் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்க்கணும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த விண்டு. ஓகே, ஸோ இந்த விண்டு காற்று. ஓகே, ஸோ இந்த காற்று வந்து எந்த டைரெக்ஷன்லேருந்து எந்த டைரெக்ஷன் மூவ் ஆகுது, எதனால் மூவ் ஆகுது, இந்த லோ ப்ரெஷர்னால் என்ன, ஹை ப்ரெஷர்னால் என்ன, அந்த லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் எப்படி க்ரியேட் ஆகுது, ப்ளஸ் ரீஜனல் விண்ட். விண்டிலே வந்து டைப்ஸ் இருக்குது. ரீஜனல் விண்ட் நம்ம மான்சூன் எல்லாம் பார்ப்போம்ல. ஸோ மான்சூன்ன்றதுமே வந்து ஒரு ரீஜனல் விண்ட், லோக்கல் விண்ட், இதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் இன் அட்மாஸ்பியர் 10th சாப்டர். ஸோ இதில் வந்து பேசிக்காக நம்ம க்ளவுட்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ க்ளவுட்ஸ் எப்படி ஃபார்மேஷன் ஆகுது, க்ளவுட் கிட்ட வந்து தண்ணி எப்படி போகுது, கடல்லேருந்து தண்ணி க்ளவுடில் போய் எப்படி ஃபார்ம் ஆகுது, எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ் இருக்குது, இதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ரெயின்ஃபால்ஸுமே வந்து நம்ம பார்ப்போம், எந்தெந்த மாதிரி வந்து மழை வருது அப்படின்ட்டு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 11th சாப்டரில் வந்து வேர்ல்டு கிளைமேட் அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ். ஸோ வேர்ல்டில் வந்து எந்தெந்த ரீஜனில் எந்த மாதிரி கிளைமேட் இருக்குது, எதனால் அந்த கிளைமேட் இருக்குது, அந்த கிளைமேட்டில் வந்து எந்த மாதிரியான வெஜிடேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ணவுடனே நம்ம கிளைமேட்டாலஜியுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸோ 2 இம்பார்ட்டன்ட் டாபிக் முடிஞ்சிச்சா. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஓஷனோகிராஃபிக் வந்து நம்ம என்ட்ரி ஆகும். ஸோ ஓஷனோகிராஃபிக் என்ட்ரி ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இன் ஓஷன். ஸோ நம்ம வந்து வாட்டர் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே தண்ணி இருக்குதுன்னு நினச்சிக்கங்க. ஸோ இங்கே தண்ணி இருக்குன்னா கடல் கடியில் வந்து எந்த மாதிரி இருக்குது, கடல் கடியில் வந்து எந்த மாதிரி லேண்ட் இருக்குது, சர்ஃபேஸ் எந்த மாதிரி இருக்குது, கடல் கடியில் வந்து பள்ளம் இருக்கா, கடல் கடியில் மவுண்டன் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஓஷன் வாட்டர் பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா 13th சாப்டரில் வந்து மூமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஓஷன் வாட்டர். ஸோ இப்போ இந்த ஓஷனில் இருக்க வாட்டர் சும்மா ஒரே இடத்துல மட்டுமா இருக்குமோ? இல்லை, இது வந்து அங்கே இங்கே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எதனால் மூவ் ஆகுது, எப்படி மூவ் ஆகுது. ஓகே, ஸோ எல்லா மூமெண்ட்டுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். பட் பர்டிகுலராக ஒரு மூமெண்ட் இருக்கும் ஓஷன் வாட்டர். ஸோ அந்த பர்டிகுலர் மூமெண்ட் ஆஃப் ஓஷன் வாட்டர் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அது வந்து ஓஷன் கரண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எதனால் மூவ் ஆகுதுன்ட்டுமே வந்து நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக இந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இல்லாத ஒரு சில விஷயம்லாம் கூட நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். அதுதான் உண்மை. ஏன்னா இது வந்து என்சிஆர்டி. நான் வந்து என்சிஆர்டி இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லலை. இதில் இருக்கிற லைன்ஸ் எல்லாமே வந்து யூபிஎஸ்சி எடுக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணனா உங்களுக்கு வந்து கான்செப்சுவல் கிளியரிட்டி வந்து தேவை. ஓகே, நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது, கான்செப்சுவல் கிளியரிட்டி தேவை. ஸோ நம்ம கிளாஸில் இது எல்லாத்தையுமே வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஜிசிலியாங்குமே வந்து நீங்கள் எப்படி படிக்கணும், எதை படிக்கணும்னுட்டு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜிசிலியாங்கில் நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ஃபாரின் ஆத்தர் எழுதியிருக்காங்க. ஸோ வேர்ல்டை வந்து இது பண்ணி கம்பேர் பண்ணி இது வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே வந்து நம்ம படிக்கக்கூடாது, எல்லா டாப்பிக்குமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடாது. ஸோ செலக்டிவாக நம்ம படிக்கணும். அதுவுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த புக்கை முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இந்தியன் ஜியோகிராஃபிக்கு வந்து என்ட்ரி ஆகணும். ஓகே, ஸோ அந்த ஃபிசிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி முடித்தோடனே இந்தியன் ஜியோகிராஃபி. அதே 11th என்சிஆர்டிலே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பி புக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம்
இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டு பி புக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜம்ப் ஆகணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஜியோகிராஃபி. ஸோ இப்போ இந்தியன் ஜியோகிராஃபிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் இந்தியா, அதோட லொக்கேஷன், ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்களே லைன் லைனாக வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் இந்த சாப்டர். ஓகே, ஸோ நம்ம கிளாஸில் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்குமே வந்து நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் உங்களுக்கு வந்து இது தெரியாமல் இருந்துச்சுன்னா அந்த விஷயம் இதுவும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டர் வைஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி படிக்காமல் இதுக்கு ஷிஃப்ட் ஆகலாம், நம்ம இந்தியா பற்றி வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெறுத்துடுவீங்க ஜியோகிராஃபியை. ஸோ அதனால் நான் சொன்னதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபிசியோகிராஃபின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்களே. ஸோ இதில் வந்து நம்ம இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இந்தியான்ட்டு வந்து நம்ம மைண்டில் நம்மளுக்கு நினைப்பு வந்தால் நம்ம என்னென்ன விஷயத்த வந்து ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியான்னு வந்து நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சா ஹிமாலயா யோசிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பெனிசுலர் பிளாட்டோ யோசிக்கணும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பிளெயின்ஸ் யோசிக்கணும். ஸோ இதுதான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஹிமாலயா பற்றி கொடுத்துருப்பாங்க, மவுண்டன்ஸ் பற்றி, கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க, பெனிசுலர் பிளாட்டோ பற்றி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் சாப்டர். ஸோ இப்போ இந்த தேர்ட் சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம இந்தியா பார்த்துட்டோம், இந்தியாவில் ஹிமாலயா இருக்குதுன்னு பார்த்துட்டோம், கிரேட் நார்த்தன் பிளெயின் இருக்குதுன்னு பார்த்துட்டோம், பெனிசுலர் பிளாட்டோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்தியாவுக்குள்ளே தண்ணி ரிவர்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம இதில் பார்ப்போம். ஸோ எந்தெந்த ரிவர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்தியானா இதில் வந்து எது ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், எது வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், அதில் வந்து எது இம்பார்ட்டண்ட்டான ரிவர். ஸோ இது எல்லாமே வந்து இந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சாப்டரில் ஒரு பிடிக்காத விஷயம், ஓகே, ஒரு எனக்கு தெரிஞ்சு இதை வந்து அவங்க இப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் மேப்பிங் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நல்லா இருந்திருக்கும். அதுக்குன்னு மேப் கொடுக்கலையான்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு இந்தியா மேப் கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கங்கன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் இம்பார்ட்டண்ட் ரிவர்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் கங்கா, ஓகே, கங்கா, கிருஷ்ணா, கோதாவரி, காவேரி, ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, மகாநதி, இந்த மாதிரி ரிவர்ஸ் வந்து இவங்க செப்பரேட்டாக வந்து ரிவரோட மேப் எல்லாம் கொடுத்து ஒரு மேப்பிங் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நல்லாயிருக்கும். பட் இவங்க அந்த மாதிரி கொடுக்காம பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து படிக்கக்கூடாது. நம்ம சேனலில் வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் எந்தெந்த ஸ்டேட்லேருந்து பாஸ் ஆகுது, எந்தெந்த ட்ரிபியூட்டரி வந்து எப்படி ஜாயின் ஆகுது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோவோட ஹெல்ப் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் முடித்தோடனே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம கிளைமேட்டுன்ற சாப்டருக்கு வரும். இப்போ இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் படிக்க வேண்டியதாக இருக்கும். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபிசியோகிராஃபி பார்த்தோம்ல. ஸோ இதில் வந்து நம்ம ஹிமாலயன் மவுண்டன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இந்த மவுண்டன்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாசஸ் பற்றி வந்து நம்ம பார்க்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து இதில் ப்ராப்பராக கொடுக்கல. ஓகே, ஸோ ப்ராப்பரானா ஒரு 2-3 பாஸ் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நான் வந்து செப்பரேட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா மவுண்டன் பாசஸ்ன்ட்டு வந்து நான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் எல்லா ஹிமாலயன் இம்பார்ட்டண்ட் மவுண்டன் பாசஸோட மேப்பிங் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேப்பிங் மூலமாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளைமேட்டில் வரும். ஸோ இப்போ இந்த கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக மான்சூன் பற்றி பார்ப்போம். இந்த மான்சூனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடிசிசெட் கான்செப்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஜெட் ஸ்ட்ரீம் வந்து நம்ம பார்ப்போம். நிறைய பேருக்கு வந்து இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து புரியாமல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிபெட்டன் ஹீட் இன்ஜின் வந்து நம்ம கான்செப்ட் வந்து நம்ம பார்ப்போம். அல்னினா லானினா வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்தியன் ஓஷன் டைபோல். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து என்சிஆர்டிலே இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. பட் இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ என்சிஆர்டியில் வந்து நீங்கள் ஒரு ஐடிசிசெட் ஜெட் ஸ்ட்ரீம் தான் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த அல்னினோ, லானினோ, இந்தியன் ஓஷன் டைபோல் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. பட் இதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாகவே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கிளாஸ் எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். 2 பிளேலிஸ்ட் வந்து கிடைக்கும். ஒன்று வந்து நார்மல், இன்னொன்று வந்து மேரத்தான். ஸோ மேரத்தானில் இந்த கம்ப்ளீட் புக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிங்கிள் 11 ஹார்ஸ் வீடியோவில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்க்கலாம். டன். இப்போ கிளைமேட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் வெஜிடேஷன்ட்டு வரும். ஸோ இதில் வந்து இந்தியாவில் எந்த மாதிரி எங்கெங்கே வந்து எந்த மாதிரி ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா நேச்சுரல் வெஜிடேஷன் என்ன, தானாக வளரக்கூடிய வெஜிடேஷன். மேன் வந்து என்ட்ரி ஆகாமல் வளரக்கூடிய வெஜிடேஷன். ஸோ அப்படின்னா என்ன, ஃபாரஸ்ட்டு. இப்போ மேன் என்ட்ரி ஆனால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மேன் என்ட்ரி ஆனால் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவோம். மேன் என்ட்ரி ஆனால் என்ன பண்ணுவாங்க, இப்போ ரைஸாக பேடி மட்டும் க்ரோ பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வீட்டு மட்டும் க்ரோ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மேன் என்ட்ரி ஆனாங்க. மேன் என்ட்ரியை இந்த மாதிரி க்ரோ பண்ண வச்சது. அது நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒரு மரம் அது இஷ்டத்துக்கு க்ரோ ஆகும், கீழே ஒரு குட்டி மரம், இங்கே அதை விட பெரிய மரம். ஸோ நேச்சரே வந்து செலக்ட் பண்ணும். ஸோ அதனால் இதை நேச்சுரல் வெஜிடேஷன் சொல்லுவாங்க.
ஃபாரஸ்ட்டை. ஸோ இதில் வந்து நம்ம ஃபாரஸ்ட் பற்றி பார்ப்போம். டன். இதுக்கப்புறமா வந்து நீங்கள் இன்னொரு சாப்டர் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சாயில்ன்ற சாப்டர். ஸோ இப்போ இதில் வந்து இவங்க கொடுக்கல, எனக்கு தெரிஞ்சு ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் நியூ என்சிஆர்டியில். பட் செப்பரேட்டாக வந்து நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் டைப்ஸ் ஆஃப் சாயில் பற்றி பார்ப்பீங்க. ஸோ இந்த அலுவியல் சாயில், ரெட் சாயில், பிளாக் சாயில், லேட்ரைட் சாயில், அரிட் சாயில், ஓகே, இந்த பிட்டி சாயில், சலைன் சாயில், டெசர்ட் சாயில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 8 டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க டீட்டெயிலாக. ஓகே, ஸோ அதுவுமே வந்து நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர்ன்ட்டு இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேயுமே வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து இது ஜியோகிராஃபி கூட வந்து படிப்பாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வரைக்கும் கூட இந்த சாப்டர் வந்து நான் இன்னும் அப்லோட் பண்ணல. பட் நானே வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருந்தேன், பிபிடி எல்லாம் ரெடி பண்ணேன். ஆனால் வந்து எனக்கு மனசு கேட்கல. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டீட்டெயிலாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அது கீழே வந்து எப்படி ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வராங்க, அதுக்கு கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி எப்படி வராங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து நான் இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நான் கூடிய சீக்கிரம் வந்து நான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேயுமே வந்து கிளாஸஸ் எல்லாம் கொண்டு வரேன். ஸோ அதனால் நீங்களுமே வந்து இந்த சாப்டரை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் படிக்க போகாதீங்க. இதில் வந்து நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு அர்த்குயிக் ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருப்போம், ஃப்ளட் ஆல்ரெடி பார்த்துருப்போம், சுனாமி ஆல்ரெடி பார்த்துருப்போம், சைக்ளோன் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ நிறைய விஷயத்த வந்து திருப்பி வந்து இதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணுறதே வந்து இப்போதைக்கு பெட்டர். ஸோ இப்போ இந்த புக்கு முடிஞ்சவொடனே நம்ம 11th, ஓகே, ஸோ 11th கிளாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12th என்ட்ரி ஆகணும். இப்போ 12th வந்து பார்த்திங்கன்னா 2 புக்கு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 12th 2 புக்கு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பீப்பிள் அண்ட் எக்கனாமி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ஜியோகிராஃபி. ஸோ இப்போ இந்த 2 புக்குமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹியூமன் ஜியோகிராஃபிலேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஹியூமன் ஜியோகிராஃபி இருக்குல்ல, ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து டைரெக்டாக எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹியூமன் ஜியோகிராஃபி நேச்சர் அண்ட் ஸ்கோப் பண்ணிட்டு இருக்குல்ல. ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்க முடியாது. பட் ஒரு சில கான்செப்டுக்காக வந்து நீங்கள் இதை படிக்க வேண்டிய அவசியமாக இருக்கும். நிறைய பேர் வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணாலும் பண்ணுவேன். பட் உங்களுக்கு இது வந்து நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இப்போதைக்கு வந்து நம்ம ஒரு 11th என்சிஆர்டி வந்து 2 என்சிஆர்டி இருக்குல்ல, அது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 12th என்சிஆர்டி வந்து நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, பட் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சீக்கிரம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாலும் இது வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு பாப்புலேஷன், டென்சிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், ஓகே, ஸோ கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு தெரிய வரும். இது படிக்கும்போது என்னடா இது எக்கனாமிக்ஸ் எதனா கொடுத்துட்டாங்களான்னுட்டு. இந்த ப்ரைமரி ஆக்டிவிட்டி, செகண்டரி ஆக்டிவிட்டி, டெரிட்டரி ஆக்டிவிட்டி, இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்கனாமிக் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகும். ஸோ இதில் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்குல்ல, இதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து எந்தெந்த ஹைவேஸ் பற்றி, வாட்டர்வேஸ் பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த என்சிஆர்டியில் வந்து ஒரு சில விஷயம் வந்து அப்டேட் ஆகிருக்காது. ஓகே, இப்போ என்சிஆர்டியில் வந்து ஒரு சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்காது. ஏன்னா இது ஸ்கூலு. ஸோ நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை அப்டேட்டடாக வந்து நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் வந்து அதை உங்களுக்கு கொண்டு வரேன். நான் வந்து கிளாஸ் பண்ணும்போது என்னென்ன அப்டேட்டட் விஷயம் வந்து நம்ம படிக்கணுமோ அதுவுமே வந்து நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து ட்ரேட் ரிலேட்டடாக வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பீப்பிள் அண்ட் எக்கனாமி, இதுவும் 12th என்சிஆர்டி தான், செகண்ட் என்சிஆர்டி. இதை வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், டென்சிட்டி, க்ரோத், இதுவும் வந்து கொஞ்சம் எக்கனாமி மாதிரி வந்து உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் செட்டில்மெண்ட் பற்றி வந்து நம்ம பார்ப்போம், செட்டில்மெண்ட் ரிலேட்டடாக. நெக்ஸ்ட் வந்து இந்த லேண்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம பார்ப்போம், எந்த டைப்ஸ் இருக்குது, இரிகேஷன் எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வாட்டர் ரிசோர்ஸஸ். ஸோ எந்த மாதிரியான வாட்டர் ரிசோர்ஸஸ், இப்போ கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மினரல் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸ், இதுவுமே வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய சாப்டர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதுவுமே நம்ம பார்க்கலாம். பிளானிங் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இது வந்து கொஞ்சம் மெயின்ஸ்க்கெல்லாம் வந்து தேவைப்படக்கூடியது. ஸோ இப்போ இந்த புக்கு இருக்குல்ல, இந்த புக்கு 12th புக்கு, ஸோ இதெல்லாமே வந்து மெயின்ஸ் ரிலேட்டடான நிறைய இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதுலேயுமே இந்த இந்தியா பீப்பிள் அண்ட் எக்கனாமி இருக்குல்ல, இது வந்து ரொம்ப மெயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். மெயின்ஸில் வந்து செப்பரேட்டாகவே இதை வந்து டீட்டெயிலாக பார்ப்பாங்க. அதனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான புக்கு.
நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். 8th வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இதெல்லாமே வந்து ஒரு சில சாப்டர் டைரெக்டாக ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகாது, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஓகே, ஸோ டைரெக்டாக ப்ரிலிம்ஸ்க்கு எது யூஸ் ஆகும் சொல்லிடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 11th NCERT. 11th NCERT நான் சொல்கிறேன் கேட்டுங்க, டைரெக்டாக ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகும். டைரெக்டாக நீங்கள் வந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். நம்மளனா இந்த இப்போ 2024 கொஷின் பேப்பர் கூட நீங்கள் போய் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரிய வரும் எப்படி NCERTலேருந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்குன்னுட்டு. ஸோ 11th NCERTலேருந்து நீங்கள் டைரெக்டாக பார்ப்பீங்க, 12th NCERTலேருந்து நீங்கள் டைரெக்டாக வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்க முடியும். ஏன்னா இதில் எல்லாமே வந்து கரண்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ 11th NCERTலேயுமே கரண்ட் விஷயம் ஆட் ஆகும், இல்லை நான் சொல்லலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 11th NCERTயில் நீங்கள் இந்த சாப்டர் பார்த்தீங்க ட்ரைனேஜ் சிஸ்டம். இப்போ இதில் வந்து ஒரு ரிவர் பார்த்தீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து யமுனா ரிவர் எடுத்துக்கங்க. இப்போ யமுனா ரிவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன் பேட்வா வந்து ட்ரிபியூட்டரி. ஓகேவா, இப்போ இந்த கேன் பேட்வா பற்றி உங்களுக்கு தெரியும். பட் இப்போ இந்த கேன் பேட்வா இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஆகிடுச்சு. பட் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ரிவர் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா இது வந்து ஜியோகிராஃபி ப்ளஸ் கரண்ட் அஃபேர் ரெண்டுமே வந்து சேர்ந்து வரும். ஸோ அது மாதிரி ஒரு சில கொஷின் வந்து நீங்கள் புக் ரிலேட்டடாகவும் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் எதனா ஒரு பாஸ் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹிமாலயன் ரேஞ்சஸில் இம்பார்ட்டன்ட் மவுண்டைன் பாஸ் வந்து நான் மார்க் பண்ண வச்சேன். இப்போ சடனாக நியூஸில் வந்து எதனா ஒரு டிஸ்பியூட் ஏற்பட்டுச்சு, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஏதோ டிஸ்பியூட் ஏற்பட்டுச்சு. அதில் வந்து புதுசாக ஒரு பாஸ் பேர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும், எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ இது வந்து ஹிமாலயன்றது வந்து நம்ம ஜியோகிராஃபியில் தெரிஞ்சிருக்கணும். இந்த பாஸ் புதுசாக அந்த பாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மூலமாக நம்ம எடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸோட ரோலுமே வந்து இருக்குது. பட் மெஜாரிட்டியாக வந்து இந்த 11th NCERTலேருந்து நீங்கள் டைரெக்ட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 9th சாப்டரில் வந்து நம்ம ஜியோகிராஃபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் செலக்டிவ் இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் வந்து மெயின்ஸ் ரிலேட்டடான சாப்டர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணால் போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸை ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது தான் அவங்களோட வேலை. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதனா யோஜனாஸ் கொண்டு வந்தாங்க, இப்போ எதனா வந்து ஒரு ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வராங்க, இப்போ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்து எதனா யோஜனா கொண்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரண்ட் அஃபேர்ஸோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இதுக்கப்புறமா நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ எல்லா கிளாஸ் பிடிஎஃப்மே வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். நீங்கள் வந்து டென்ஷன் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன் டைம் எடுத்துக்கும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நானும் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ப்ரிப்ரேஷன் கூட இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அதே மாதிரி நான் ஒரு சிங்கிள் பர்சனாக நானே பிபிடி ரெடி பண்ணுவேன், நானே வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணுறது எல்லாமே நானே பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, அதுக்குன்ட்டு வந்து பெரிய விஷயம் நான் சொல்லலை, பட் பெரிய விஷயமாகவும் இது இருக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு, பட் நான் வந்து பண்ணுவேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் எல்லா விஷயமே வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் முடிஞ்சோடனே மெயின்ஸ்க்கான கிளாஸஸ்மே வந்து நான் கொண்டு வரேன். ஓகே, ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே வந்து உங்களோட சப்போர்ட்டுமே வந்து எனக்கு தேவை. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் ஆகும். எவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகுறீங்களோ அவ்வளோ வந்து இன்னும் எனக்கு மோட்டிவேஷன் ஆகும். நான் இன்னும் கிளாஸஸ் எல்லாம் வந்து கண்டினியூவாக கொண்டு வரேன். ஸோ அடிக்கடி வந்து கமெண்ட்லேயுமே வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு கிளாஸ். ஓகே, ஸோ ஒரு கன்வர்சேஷன் இருந்தாலும் நல்லது. ஓகே, ஸோ ஏன்னா நான் வந்து சிங்கிளாக வந்து ஒண்டியாக அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு தாட் வரக்கூடாது. ஓகே, ஸோ என் கூட வந்து நீங்கள் இவ்வளோலாம் ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தாட், இவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஜாயின் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும்போது ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். டன். ஸோ இப்போ நீங்கள் ஜியோகிராஃபிக் சொல்லிட்டீங்க. ஓகே, மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நான் லைன் பை லைனாக வந்து கொண்டு வரேன். ஸோ இப்போதைக்கு நான் ஏன் ஜியோகிராஃபி வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்து நம்ம ஜியோகிராஃபியை முடிச்சிடுவோம். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஜியோகிராஃபி மேபி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5 to 4 கிளாஸ். ஓகே, 5 to 4 கிளாஸில் வந்து நான் முடிச்சுடுவேன். 5 to 4 கிளாஸில் வந்து நான் முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிவிடுவேன். ஸோ முடிஞ்ச 4 கிளாஸில் கூட நம்ம வந்து ஜியோகிராஃபியை முடிச்சிடுவோம். ஸோ அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸோட வேலை ரொம்ப இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வார். ஓகே, ஸோ இப்போ புதுசாக எதனா ஒரு கண்ட்ரிக்கு வார் நடக்குது. ஸோ அந்த கண்ட்ரியோட ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன், அது நியர்பை என்னென்ன கண்ட்ரி இருக்குது, எந்தெந்த கண்ட்ரி கூட பார்டர் ஷேர் பண்ணுது. இப்போது ஒரு கண்ட்ரி ஏ கண்ட்ரி வந்து பி கண்ட்ரியை அட்டாக் பண்ணிச்சு. இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸ் அட்டாக் பண்ணியிருக்கோம், அந்த பிளேஸ் நியூஸில் இருந்துச்சு. ஸோ அந்த பிளேஸு எந்த இம்பார்ட்டன்ஸில் இருக்குது, அந்த பிளேஸில் என்னென்ன ரிவர் போயிட்டுருக்கு, என்னென்ன சி கனெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ இதுக்கெல்லாமே வந்து நம்ம மேப்பிங், வேர்ல்டு மேப்பிங்குமே வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுவுமே வந்து நான் கொண்டு வரேன். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து ஆகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஓகேவா, அதை வந்து நீங்கள் புரிஞ்சுங்க. இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கான ஒரு ப்ரிப்ரேஷன் இது.
இந்த டைம் கன்சியூமிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவை, ஒரு கைடன்ஸ் தேவை. அந்த ஒரு கைடன்ஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டைம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகே, அப்புறமா அட் தி எண்டில் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நம்ம வந்து இவ்வளோ டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமேனிட்டு. ஓகே, இது வந்து என் லைஃப்பில் ஆனது. என் லைஃப்பில் வந்து நான் நிறைய விஷயம் இருக்குது, பட் நான் எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. அந்த மாதிரி இது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ கூட வந்து ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா, ஐயோ நம்மளுக்கு வந்து யாருமே இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலையே அப்படின்ட்டு வந்து இப்போ கூட வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைரெக்டாக யாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறதில்ல. நானே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட், ஓகே, ஸோ இந்த இன்டர்நெட்டுக்கு தான் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த இன்டர்நெட் மூலமாக தான் வந்து நான் இவ்வளோவும் படித்தேன், இவ்வளோவும் படிச்சுட்டு இருக்கேன், இவ்வளோவும் வந்து உங்களுக்கும் வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த ஒரு இன்டர்நெட்டுமே வந்து இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வச்சு நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் இதுவும் வந்து ஈஸி இல்லை. நீங்கள் வந்து நினைப்பீங்க எனக்கு வந்து நிறைய விஷயம் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கணுன்னுட்டு. பட் இது பின்னாடி வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், எவ்வளோ வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு அவைலபிளாக பண்ணணுன்ட்டு வந்து நான் நிறைய நினச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரேன். நெக்ஸ்ட் வந்து வேறு சப்ஜெக்ட்ஸுமே வந்து நான் கொண்டு வரேன். ஹிஸ்ட்ரி கொண்டு வரேன், பொலிட்டிக் கொண்டு வரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமியுமே வந்து நிறைய பேர் கேட்டிங்க, நிறைய பேர். ஸோ எக்கனாமியுமே நான் வந்து கொண்டு வரேன். ஸோ கொஞ்சம் டைம் தேவை, நடுவில் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை அவுட் சைட் இதோட லைஃப் அவுட் சைட் லைஃப்பும் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணல. ஸோ கொஞ்சம் டைம் எனக்கு தேவை, உங்களோட சப்போர்ட்டுமே வந்து எனக்கு தேவை. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷனுமே வந்து எனேபிள் ஆகிருக்கு. நீங்கள் யாருன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து நான் ஃப்ரீயாக கொண்டு வரதால நிறைய பேர் வந்து ஓகே இந்த கான்செப்ட் எனக்கு புரிஞ்சிருக்கு, சேனலுக்காக வந்து நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக சப்போர்ட்டை வந்து ஷோ பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஷோ பண்ணீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் திருப்பி தேங்க்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து உங்களை நெக்ஸ்ட்டு கிளாஸில் மீட் பண்ணுறேன். உங்களோட ப்ரிப்ரேஷன், உங்களோட ரிவிஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.